ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா ரெசிபிக்கான டிப்ஸ்னே சொல்லலாம். அதாவது உளுந்த வடை நாள் கிழமையில் எல்லார் வீட்லேயுமே பண்ணுவோம். கெஸ்ட் வரும்போது நிறைய நம்ம அந்த உளுந்த வடை தான் செய்வோம். அந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த வடை நல்லா கர மொறு மொறுன்னு இந்த மாதிரி நல்ல சவுண்டோட கிறிஸ்பியாக வரதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா மொறுன்னு செவச்செவன்னு பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரணுமா, அப்போ இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிகினருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வடை செய்யும்போது பர்ஃபெக்டாகவே வரும். இதுக்கு நம்ம எப்போதும் போல் உளுந்த பருப்பை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். 2லேருந்து 2.5 மணி நேரம் நீங்கள் தாராளமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் முழு பருப்பையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி உடச்சி உளுத்தம் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறமா ஒரு 1/2 hour மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நல்லா வழுன்னு இந்த மாதிரி நல்லா பொங்க அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு கொஞ்சமாக போட்டு பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகணும். நல்லா மிதக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா கையில் எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருட்ட வரணும். இதுதான் பக்காவான ப்ரொசீஜர். அந்த உளுந்த வடைக்கு ஏற்ற சரியான பதம்னா இதுதான் அது. ஸோ இந்த மாதிரி உருட்டி வர பதத்தில் நீங்கள் அதை கூட சேர்க்க வேண்டிய இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கைகளில் உருட்டி தட்டி எடுத்து பொரித்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான வடை உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையான டேஸ்ட்லேயும் இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஷேப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா செவன்னு நல்லா மொறுன்னு சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.